The Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க சில பேர். நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சதை நெகட்டிவாக பேசுகிறாங்க. பிடிக்கலையா, ஓகே ஓரளவுக்கு பாருங்கள், ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லி டோட்டலாக டேமேஜ் பண்ண வேண்டாம். அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒன்று நான் வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் அதை ட்ராக்கை வேறு சைடு கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் டு தி பாயிண்ட் அங்கேயே கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்ட அந்த கேம்குள்ளே போயிட்டு ஒரு ட்ராப்பில் போயிட்டு மாட்டுற மாதிரி அப்படி இருந்துச்சு. அது உங்களோட ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் வேறு நமக்கு பிடிச்சவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா ட்ராப்லேயே எடுத்துக்கலாம். பட் பிடிக்காதவங்களாம் இருந்தால் செம்ம காண்டாக இருக்கும். அப்படி வந்ததுன்னா உண்மையிலே ரொம்ப ஹாரராக தான் இருக்கும். பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வைஷாலினி. பேய் கதை இந்த ட்ரைலர் ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இன்றைக்கி பேசுகிறதுக்கு அந்த படத்தோட ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வினோத் சார் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க விஷயம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ பேய் கதையில் நிறைய விஷயம் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு அஸ் அ ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு விஷயம் இந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். அப்படி இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்ன? இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் எதனால இன்ஸ்பயர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே காமனான ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, இது பெரிய ஹீரோவில் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக நம்ம யார் வேணால் ஒரு மிடில் கிளாஸில் நம்ம யார் வேணால் நடிக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அது எனக்கு பிடிச்சிது. ரெண்டாவது இந்த பேய் கதை சப்ஜெக்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ப்ளஸ் டேரக்டரும் எனக்கு தெரிஞ்ச ஆள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படம்னு போது ஒரு சேஃப் பெட்டாக போட்டோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து தான். ஒரு ஆக்டராக இருக்கும் போதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு ஃபிலிம் பண்ணும்போது ஆக்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அதில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க்ஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஆக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் நானும் டேரக்டரும் எங்கள் ஆஃபீஸில் லைன் மேனேஜர் இருந்தார். நாங்கள் இது பண்ணோம். ரிஹர்சல் ப்ராக்டிஸ் மாதிரி எல்லாமே ஒரு இது மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ ஆக்டர் வைஸ் அது. பட் ப்ரொடியூசர்னும் போது அது பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம பணம் போடணும், அந்த பணம் திரும்ப வரணும். ஃபஸ்ட் மூவி வேறு. பேஷன்னால் நான் இது எடுத்தேன் இந்த கால். ஏன்னா நடிக்கணும்னு ஆசை. இப்போது எங்கள் அப்பா ஒரு ப்ரொடியூசர் இல்லை. இப்போ ஒரு ப்ரொடியூசரோட பையனாக இருந்தால் வந்திருக்கலாம். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வந்தனால ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நானே ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி என்னையே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதுதான். பட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. பட் என்னன்னா எல்லாமே நானே கிரவுண்டடாக இறங்கி எல்லாமே பார்த்துக்கிட்டனால அவ்வளோ இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா டே டு டேயில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் நான் உட்காந்து பார்த்துட்டு தான் நான் போவேன் மோஸ்ட்லி. இல்லை 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் போவேன். ஸோ எல்லாமே கணக்கில் இருக்கனால நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த பட்ஜெட்டில் எல்லாமே கரெக்டாக வந்து. ஸோ ரிஸ்க்குன்னு பெருசாக இப்போ ரிஸ்க்குன்றது இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் என்னவா இருக்க போகுது. அது ஆண்டவங்க கையிலையும் மக்கள் உங்களை மாதிரி ஆடியன்ஸ் எல்லார் கையிலையும் இருக்குது. உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாரோட சப்போர்ட்லேயும் தான் இருக்குது. ஓகே, இந்த படத்தில் 8 மினிட்ஸ்க்கு அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ரிஸ்க் ஃபேக்டர் நிறையாவே இருக்கும். ஸோ அதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம்? ஆக்சுவலாக இது பண்ணது மாயா கிரியேட்டிவ்ஸ்னு. ஓகே. ஸோ அவங்க இது ஆக்சுவலாக அன்ரியல் ஏஜென்ட் இது ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணி பண்ணது. டேரக்டரும் சரி, இல்லை மாயா கிரியேட்டிவ்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 8 மினிட்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்கேரியோ இல்லாமல் அது ஒரு கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு எலிமெண்ட் அது. ஸோ அதனால ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு 8 மினிட்ஸ். சின்ன வயசுலேருந்தே பேய் கதைனாலே ஒரு கட்டுக்கதைகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவி பண்ணும்போது நிறைய விஷயம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இல்லை, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ அரண்மனை எடுக்கும்போது சுந்தர் சி சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஃபிலிம் சிட்டியில். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணி போகும்போது ஒரு 40 பேராது இருப்பாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஓடிடுவேன். வரும்போதும் கூட யாராவது இருப்பாங்க. அதனால இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலை. அந்த மாதிரி எல்லாமே நல்லா போச்சு. பாசிட்டிவாக தான் இருந்தது வைப் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ டைரக்டர் ஸ்டாராக இருக்கட்டும், கோ ஸ்டாராக இருக்கட்டும், எல்லாருக்கூடயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலாக நீங்கள் அதிலே சொல்லிட்டீங்க ஃப்ரெண்ட்லின்னு. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போது ஆரியலட்சுமின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி லவ் மேரேஜ் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மர்மூர் படத்தில் சுகன்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஜிவி மகான் அவங்களும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாட்டிக்னாரு ஒருத்தர் இருக்கா, அதில் இருக்க கானா பிலோ, செல்வான்னு ஒரு பையன், அவன் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்கான். ஆஷ் மெலோன்னு அவங்க ஒரு பெங்களூரில் துனியா விஜய்னு ஒருத்தர், அவரோட ஒரு படம் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே
ஓரளவுக்கு ஃபெமிலியர் இருந்தனால, ரெண்டாவது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஓகே. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. போனதே தெரியல ஆக்சுவலாக. அதுதான் ரீசன். ஸோ பேய் ஸ்டோரிஸ்லேயே வந்து 2 பார்ட் இருக்கும். ஒரு பேய் வந்து சில படத்தில் வந்து ஒரு பேய் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். சொல்லப்போனால் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி படத்தில் சும்மா பேயோட பேசுவாங்க, நார்மலாக கேஷுவலாக ஜாலியாக பேசுவாங்க. இன்னொரு சைடு வந்து ரொம்ப பேய் வந்து ரொம்ப ஹாரராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பேய் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதே காமெடி தான். ஓகே, காமெடி தான். பட் சில இடத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட் மாதிரி ஹாரராகவும் இருக்கும். எல்லாமே மிக்சடாக இருக்கும். எல்லாமே மிக்சடாக சேர்த்து, ஏன்னா பிகாஸ் கிட்ஸுக்கும் என்ஜாயபுளாக இருக்கணும். அதே டைமில் சில இடத்துல சிலது தேவைப்படும். அப்போ தான் அது ஒரு பேய் படம்ன்ற ஒரு கான்செப்டில் நல்லா இருக்கும். அதனால் அந்த இதுவும் இருக்குது. பட் பேசிக்காக சொல்ல போனால் இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரி. அதில் நிறைய இருக்குது. நான் இப்போ படம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இது அடிக்கடி சொல்கிறேன்றது ஆடியன்ஸ்க்கு புரியும். ட்ரைலரில் வந்து ஒரு இது இருந்துச்சு, அதாவது கேம்குள்ளே போயிட்டு ஒரு ட்ராப்பில் போயிட்டு மாட்டுற மாதிரி அப்படி இருந்துச்சு. அது உங்களோட ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஃபஸ்ட்டு யார் கூட இருக்காங்கன்றது மெயின். நமக்கு பிடிச்சவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா ட்ராப்லேயே இருந்துக்கலாம். பட் பிடிக்காதவங்களாம் இருந்தால் செம்ம காண்டாக இருக்கும். அதனால் அப்படி எதுவும் வரல. அப்படி வந்ததுன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாரராக தான் இருக்கும். ஏன்னா அது ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு இருட்டு. ஆக்சுவலாக ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அதான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது தான் கதை. ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு இருட்டில் ஒரு இதில் நீங்கள் லாக் ஆகும் போது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தால் நல்லா டைம் பாஸாக இருக்கும். பிடிக்காதவங்க யாராக இருந்தால் போர் அடிக்கும். பட் அதில் அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இட்ஸ் வெரி ஹாரர் மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஓகே, ஃபன்னாக ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் இப்போ பிடிச்சவங்க வந்து யாரு கூட இருந்தால் நான் வந்து ஓகேவா இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒர்க் பண்ணவங்கல யாரு கூட இருந்தால் ஓகே உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிட்டீங்க. சரி, யாரும் அவங்க கூட இருக்கணும்? இப்போ எனக்கு டைரக்டரோட இருந்தால் ஓகே. சேவ் சொன்ன டைரக்டர் தானே கதையை எழுதுறாரு. வெளியே அவர் எப்படி வரணும்ல உள்ள, அதனால அவர் ஓகே தான். ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ சில கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டு சூஸ் பண்ணுங்க. அது என்ன வருதோ அதை நீங்க வந்து டேரா எனக்கு பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே சார். ஓகே, படிங்க சார். Oh my god. Oh my god. Act like a processed character for 10 seconds. Oh my god. வேற கால் மாத்த முடியாதா? ஐயோ. ஏன் சார்? ஓகே. ஓகேவா உங்களுக்கு? பண்ணலாம். வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆக்கி போறாங்க சார். அவ்வளோ வேற எடுத்துறேன். எனக்கு அப்படி பண்ணல அந்த ஞாபகம் சார். நீங்க பண்ணிட்டீங்க சார். அதை வச்சு பண்ணிட்டீங்க. அதை வச்சு அந்த क्वेश्चन விட்டுருங்க. ஓகே, அதை எடுத்துக்கோங்க. Your best scary ghost face to the camera. ஓகே, கேமரா தான் சார். இப்போ பேய் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? தெரியல. இது இருக்கு எனக்கு திருப்பி அந்த ஆள் தான் ஞாபகம் வரும். எது பண்ணாலும் ஏன்னா அவர் நிறைய இதே மாதிரி பண்ணி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூங்க. சாரி, நான் அவ்வளோ இதுவாக பண்ணலாம், ஏதோ ட்ரை பண்ணேன். ஓகே சார். ஸோ இந்த மூவி பேய் கதையெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு வந்து ஒரு டேக்அவே இருக்கும். அதாவது தேட்டர் விட்டு போகும்போது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, அந்த பாண்டு வந்து என்ன ஆகுது இந்த ட்ராப்பில் மாட்டி, அது வந்து டேக் அவேவாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகுது, அதுதான் மெயின். அதுதான் டேக் அவே. பேய் கதைன்ற ஒரு இது வந்து ரொம்பவே ஒரு நார்மலான டைட்டில் மாதிரி தான் இருக்குது. அது வந்து யார் சூஸ் பண்ணால் இது எதற்காக பேய் கதை அப்படின்ற டைட்டில் எதுக்கு வந்து? நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒன்று நான் வேற ஏதோ சம்மந்தமே இல்லாமல் அதை ட்ராக்கை வேற சைடு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்கள் டு தி பாயிண்ட் அங்கேயே வந்து கதையே கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்ட அந்த உள்ளே போய் இது மாட்டுறது ஃபுல்லாக நீங்கள் இப்போ கேட்டது எல்லாமே நீங்கள் ஆர்டருக்கு இதாக பண்ணீங்களா, அப்போ நான் ஆர்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அப்புறம் இது நான் இப்போ 2-3 இன்டர்வியூஸ் இது வரைக்கும் பண்ணேன். ஆனால் இந்த இன்டர்வியூஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. நீங்கள் ஃபுல்லாக அந்த கதைக்குள்ளேயே கரெக்டாக வந்து என்ன லாக் பண்ணுறீங்க. அதனால இப்போ திருப்பி உங்கள் கொஸ்டினே மறந்துட்டேன். கேட்டீங்க பேய் கதை அந்த டைட்டில் சூஸ் பண்ணது யார் சார்? எதுக்காக? அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணாரு. அதை நான் ரிவீல் பண்ண முடியாது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை வச்சுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு வாங்க. இது ஆக்சுவலி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். அது நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பா சொல்வீங்க. அது ரிலேட்டட் தான் அந்த பேய் கதை.
ஓகே. அதை நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஸ்டோரி வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி மூவியை தாண்டி இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஸோ ரீசெண்டாக விஜய் சார் வந்து மாநாடு பண்ணாங்க, அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அந்த ரீசெண்டாக நடந்த மதுரையில் மாநாடு வந்து நிறைய விஷயம் வந்து நிறையா வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார், உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இப்போ அவரோட ரீச் வந்து ரொம்ப பெரிய ரீச். அவர் பார்க்காத ஹைட்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹைட்ஸில் இந்த மாதிரி லெவலில் இவ்வளோ ஒரு ரெமுனரேஷன் வாங்குகிற ஒரு ஆள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வராங்கன்னா இது பெரிய கட்ஸு வேணும் ஃபஸ்ட்டு. அது மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரி, அதை வச்சுக்கிட்டே ட்ராவல் ஆகிறது வேறு, பட் அதை டோட்டலாக எடுத்து வச்சுட்டு வராருன்னா பட் அவருக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கும். என்ன பண்ணலாம், அவர் வேறு ஏதோ யோசித்து அதை பெருசாக ஏதோ யோசித்து மக்களுக்காக வராரு. நான் என்ன சொல்லி அவருக்கு பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்ல முடியும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு இஸ் கட்ஸ், அதுதான் சொல்லணும். இதை தவிர்த்துட்டு அவர்கிட்ட ஏதாவது ட்ராபேக்காக நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி ஓப்பனாக நிறைய விஷயம் பேசுகிறாரு, அது வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு பாலிடிக்ஸ் அவ்வளோ எனக்கு தெரியாது. அதே போல் அவர் ஓப்பனாக பேசுகிறாருன்னா மேபி பாலிடிக்ஸ்னால் என்ன, அவங்க ஒரு விஷயமான ஒரு என்ன அவங்க அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸில் தான் போகும். அது அவர் ஏதோ அதை சொன்னாங்க, அவர் தாட் ப்ராசஸ் அவர் வேற ஏதோ இலக்குக்காக சில விஷயங்கள் பேசுவாங்களா இருக்கும். அது அவருக்கும் அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ மறுபடியும் பேய் கதைக்குள்ளே வருவோம். நிறைய மெமரபுளான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் கதைக்குள்ளே. ஸோ இந்த பர்டிகுலர் சீனை நான் வந்து எப்போவே மறக்க மாட்டேன். ஒரு பயங்கரமாக ஒரு ஃபன்னான ஒரு சீனாக இருக்கலாம், ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், அதை மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சீரியஸான சுச்சுவேஷனாக ஃபைட் சீன்ஸ். ஓகே. படத்தில் 2 ஃபைட் இருக்கு, பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபைட். எனக்கு ஒரு நியூ கமர், நான் வந்து பயங்கரமான ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன வச்சு பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு. பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபைட் வந்து படத்தில் பண்ணனால அது ஃபுல்லாக அது வந்து பெண்டுன்னா அப்படி நல்லா பெண்ட் எடுத்துட்டாங்க, நைட்டு வரைக்கும் பெண்ட் எடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் பட் படத்திலே எல்லாமே எனக்கு ஏன்னா நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஓகே. பேஷன்னு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பேஷன். நீங்கள் என்ன கொடுத்தாலும் வேற எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு எந்துவாக நீங்கள் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட்டு பிடிக்குமா, அந்த கெஸ்ட்டோட எல்லாருக்கும் நீங்கள் மென்டலி ஒரு ப்ரிப்பேர் ஆவீங்க, உங்கள் சந்தோஷத்தில் பண்ணுறீங்க, அது பேஷன். அது மாதிரி எனக்கு வந்து நடிக்கணும்னு சின்ன வயசுல ஆசை. எனக்கு அப்படி சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஓகே, டவுட்டே இல்லை. அதனால எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே சார். ஸோ நிறைவாக ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இந்த ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணும் அப்படின்ற மாதிரினா உங்களோட கருத்து என்ன? இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஓகே. ரிவ்யூவர்ஸ் இது கான்ட்ரவர்ஷியலாக போகுமா போகாதான்னு தெரியல. பட் இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க சில பேர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ரிவ்யூ பண்ணுறத படம் நல்லா இல்லைன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதோட கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை அப்படியே இது பண்ணிட்டு. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தான் அது எல்லாமே. 15 years பேக்லாம் யாருங்க ரிவ்யூவர்ஸ் பார்த்துட்டு போனாங்க? மக்கள் போய் பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் போனாங்க. இப்போ ரிவ்யூவர்ஸை பார்த்துட்டு போகிறாங்க. ரெண்டாவது அது ஒரு த்ரெட்டாக நம்ம இப்போ பெருசாக யோசிக்கிறோம், ஆனால் அது ரொம்ப நாள் நிற்காது. இன்னொரு 1 or 2 years அதுவும் டவுன்ஃபால் ஆகும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட சில பேர் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோஸோட படத்தையும் அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க. இதே ரெகுலராக நெகட்டிவாக பேசும்போது என்னாவும் அவங்களுக்கு நிறைய பேர் வியூவர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ட்ரெண்டே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு டைமில் என்னாவும் அந்த ஹீரோவோட ஃபேன்ஸுக்கு இருப்பாங்களே, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போகும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து வெளில வந்துடுவாங்க. இப்படி ஒருத்தரும் வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வெயிட்டேஜ் என்னென்னு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இதுவே அவங்க நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? பட் என்ன தெரிஞ்சு இது ஒரு பெரிய இம்பேக்டாக வருங்காலங்களில் ரொம்ப நாள் நிற்காது. அவங்களோட வியூஸும் கம்மி ஆகும். மக்கள் இதை தெரிஞ்சிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க இதே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுவாங்க. சரி, நான் என்ன நம்புகிறேன்னா, நம்ம எஃபர்ட்டை போடுறோம், இது பின்னாடி பல பேர் உழைப்பு இருக்குது, புரியுதுங்களா? இப்போ இந்த படம் ஹிட்டானால் தான் எனக்கு ஒரு வேறு படம் நான் எடுக்க முடியும். இல்லை எனக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் வந்து நானே எப்போவுமே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க முடியாது. தட் இஸ் நாட் அ க்ரோத். வேற ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து என்னை ஒரு ஹீரோவாக எடுக்கணும், புரியுதுங்களா? அதே போல தான் டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே இதை வச்சு தான் அடுத்த படம். ஒரேடியாக ஓவர் நைட்டில் நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சதை இவங்க அப்படி ரிவ்யூ பண்ணுறதுனால, நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் தான். சில பேர் நான் சொல்ல பிடிக்கலையா, ஓகே ஓரளவுக்கு பாருங்கள், ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லுங்கள். டோட்டலாக டேமேஜ் பண்ண வேண்டாம். அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். ஏன்னா அது பின்னாடி நிறைய பேரோட அவங்க நமக்கு யாருனே தெரியாது.
ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் இது மூலயமா உங்கள் சேனல் மூலயமா கொஞ்சம் படம் பாருங்கள், நல்லா இல்லையா இல்லை நல்லா இருக்கா கொஞ்ச நாள் கூட தள்ளி சொல்லுங்கள், 3 days 4 days அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மக்கள், ஏன்னா இதை நம்பி லைட் மேன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இப்போ நல்ல ப்ரொடக்ஷனோ நல்ல இதுவோ நான் அந்த படத்தில் நான் தான் லைட் மேன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். தே கேன் ஒர்க் ஃபார் another மூவி. இல்லை நம்ம ஒரே டவுன் ஆக்கிட்டாங்கன்னா, நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் எல்லாரையுமே சொல்ல, ரொம்ப சில பேர் அவங்க தான் நிறைய வியூவர்ஸோடு இருக்காங்க. ஆனால் இது வந்து ட்ராப் டவுன் ஆகும், ஏன்னா எல்லாரோட ஃபேன்ஸ் இதுவாகும். ஸோ கம்மிங் டு உங்கள் கொஸ்டின், மக்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி. ஓகே, இதில் வேறு கண்ணு மூடுற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபேமிலியாக வந்து இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரின்னு நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. த்ரில்லிங் மூமெண்ட் இருக்குது, த்ரில்லர் தான் இது, ஆக்சுவலாக த்ரில்லர் மூவி தான் இது. ஸோ அந்த மாதிரி யோசித்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு ப்ளீஸ் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய நியூ மூவிஸ் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ என்ன குடும்பஸ்தன், இந்த மாதிரி 3 BHK நல்ல படங்கள்லாம் ஆதரிக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணால் நான் இன்னொரு படம் எடுப்பேன், அதை வச்சு இன்னொரு 100-150 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. பிஹைண்ட் டாக்கீஸ் சார்பாக உங்கள் படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.